முருகன் பற்றி கேட்கவே வேண்டாம். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு 5 முகமான சிவனுடைய முகம் போராதுன்னு அதோ முகம் என்னும் சக்தியினுடைய முகத்தை கொண்டு 6 முகமாக 6 படைகளின் மேல் வீற்றிருந்து எப்படி லலிதா சகஸ்ரநாமத்தில் ஷட் சக்கர உபரி சம்ஸ்திதா அப்படின்னு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லுவோம், 6 சக்கரங்களின் மேலமர்ந்து அப்படின்னு. அப்போ இந்த 6 சக்கரங்களை ஆளக்கூடியவனாக, நம்மளுடைய பிறவி பயனை எடுத்து கூறக்கூடியவனாக, நமக்கு பிறவி பலனை கொடுக்கக்கூடியவனாக, அதாவது கிரியேட்டர் பிரம்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய அவதாரம் கார்த்தி மாசத்துல கார்த்தி நட்சத்திரத்துல. இதுதான் ஆச்சு. அடுத்தது நம்ம சிவபெருமானை விட்டு கொடுக்க முடியாதே. அவர் தான் மகா ஜோதி ஸ்வரூபன். அந்த ஜோதி ஸ்வரூபத்தை நமக்கு உணர்த்துவதற்காக அதே கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அவருடைய ஜோதியானது மாபெரும் ஜோதி. அந்த பெரும் ஜோதியாக அவதாரம் செய்து நான் ஜோதி ஸ்வரூபன், என்னிடம் கலக்க ஓடி வாருங்கள்னு நமக்கு உணர்த்துற நாள், நம்மை காப்பதற்காக அவரும் இறங்கிய நாள் கார்த்திகை மாதம். அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் எவ்வளோ விசேஷம் இல்லையா?